ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பாகிஸ்தான் பிரதமருடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை குழு சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகளிடையே போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை அறியலாம். நமது அரசியல் பிரிவு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நாம எதிர்பார்க்கலாம்? விவரங்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு 15 நாள் சீஸ்ஃபயருக்கு மத்தியில நடக்குது. ஆனா இந்த 15 நாள் சீஸ்ஃபயரை கூட ஒரு ஷேக்கியா இருக்கிறத பார்க்கின்றோம். அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கின்றோம். இன்னும் ஈரான் முழுமையாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை திறந்து விட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடருது. இந்த நிலையில தான் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு, குறிப்பாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையில வந்திருக்கிறது. அதே போல ஈரானிய பேச்சுவார்த்தை குழு அந்த நாட்டுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப் தலைமையில வந்திருக்கிறது. ரெண்டு பேரும் நேரடியா பேசிப்பாங்களான்னு கூட தெரியாது. இது ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. அப்படித்தான் முந்தைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு ரூம்ல அமெரிக்காக்காரங்க இருப்பாங்க, இன்னொரு ரூம்ல ஈரானியர்கள் இருப்பாங்க. நடுவுல ரெண்டு பேருடைய தகவல்களை பாகிஸ்தான் தரப்பு சொல்லும். இவங்க எப்படி சொல்றாங்க, நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா, அவங்க எதை சொல்றாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதுதான் பேச்சுவார்த்தையுடைய வடிவம் என்று யூகிக்கப்படுகிறது. தெளிவான தகவல்கள் இன்னும் வெளியில வரல அப்படிங்கறத பார்க்கின்றோம். நமக்கு வரக்கூடிய இன்னொரு தகவல் சர்வதேச செய்திகள் மூலமாக பாகிஸ்தானுடைய பிரதமரையும் ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு சந்தித்திருக்கிறது அப்படின்னு. இதுல பூர்வாங்கமா வரக்கூடிய தகவல் என்னன்னா, ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னு. இந்த முடக்கம் எப்ப வந்தது அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒபாமா ஆட்சி காலத்துல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டது. JCPOA அப்படின்னு சொல்லுவாங்க. JCPOA அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ட்ரம்ப் வித்ரா பண்ணார். ட்ரம்ப்புடைய முந்தைய ஆட்சி காலத்துல ஈரானுக்கு நிறைய சலுகைகள் வழங்கியிருக்கிறீங்க, அவங்களுக்கு நிறைய பொருளாதார அனுகூலங்கள் இருக்கு, இது ஒரு மோசமான டீல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆட்சி காலத்துல நிறைய பொருளாதார தடைகள் போட்டாரு. அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது. இன்னைக்கு ஈரானுக்கு நிறைய லெவரேஜஸ் உருவாயிருக்கிறத பார்க்கின்றோம். அவங்களுடைய கை சில இனங்கள்ல ஓங்கி இருக்கிறத பார்க்கின்றோம். குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மூலமாக போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சர்வதேச பொருளாதாரம் சோக்கா இருக்கிறது. சோ இதனால சில சலுகைகளை அமெரிக்கா கொடுக்க வேண்டிய நிலையிலும் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான சலுகையாக முடக்கப்பட்ட ஈரானுடைய பொருளாதார நிலைகள், அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சரி பண்றதுக்கு, அந்த முடக்கத்தை நீக்கிறதுக்கு அமெரிக்கா முன் வந்திருப்பதாக தகவல். இதுவும் அதிகாரப்பூர்வமாக ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவோ அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை குழுவோ சொன்னதல்ல. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து செய்தி நிறுவனங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். ரெண்டு பேருடைய நிலைப்பாடுகளும் பொதுவா அவங்க வெளியில வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவது அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயம் தான். இந்த சவாலை எப்படி அவங்க கடக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறது, ஈரான் அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தையும் கொடுத்து விட வேண்டும், இன்னும் நிறைய சலுகைகளை கொடுக்கணும், இனி யாரையும் தாக்க மாட்டேன், பேலிஸ்டிக் மிசைலை வச்சு யாரையும் தாக்க மாட்டேன், இந்த மாதிரி கேரண்டிஸ் எல்லாம் வேணும், இனிமே செறிவு ஊட்ட மாட்டேன், நாங்க நியூக்ளியர் பாம் பெற மாட்டோம், இந்த மாதிரி கேரண்டி எல்லாம் வேணும்னு சொல்றது. இது அமெரிக்க தரப்பு. இன்னொரு பக்கம் ஈரான் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸுக்கு எங்களுக்கு கட்டுப்பாடு, முழு கட்டுப்பாடு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. எங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இழப்பீடுகள் வேணும், இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்க ஒத்துப்போம். லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குது, அது உடனடியா நிறுத்தப்படணும். இந்த சீஸ்ஃபயர்ல, இந்த 15 நாள் சீஸ்ஃபயர்லயே அது சேர்க்கப்படணும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் ஒத்து போகாத நிலைகள் இருக்கிறது. தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையிலேயே இன்றைய நிலையிலேயே இதற்கெல்லாம் ஒப்பந்தம் வருமா, இல்ல அதை மேற்கொண்டு இன்னொரு பேச்சுவார்த்தையை நோக்கி போகுமா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டு பேரும் நாங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டோம்னு வெளிப்படையான நிலைப்பாடுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங்க இந்த பேச்சுவார்த்தைகள் மத்தியில நாடுகள் செய்யும் தான். ஆனா ஒரு க்ளோஸ் டோர்ல, அதாவது கேமராக்கள் இல்லாத போது சில சலுகைகளை ரெண்டு தரப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இந்த பேச்சுவார்த்தை முடியுமா, சுமூகமா நடக்குமா, இல்ல இன்றைய தீர்வு வருமா, இல்ல மேலும் சில கட்டங்களுக்கு போகுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த நாள் போகத்தான் நம்ம பார்க்கணும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.